உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பல் பட்ட பகலிலேயே வெட்டிச் சாய்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே கொடியாலம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் 19 வயதான விஷ்ணு. ஆட்டோ ஓட்டுநரான இவர் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு இன்று காலை கொடியாலத்தில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திண்டுக்கரை ரயில்வே கேட் அருகே பேருந்து மெதுவாக சென்றபோது 2 பைக்குகளில் ஹெல்மெட் அணிந்த 5 மர்ம நபர்கள் பேருந்து அருகே சென்றுள்ளனர். அதில் இருந்து ஒரு நபர் பேருந்தில் ஏறி பின்பக்க படிக்கட்டு அருகே நின்று கொண்டிருந்த விஷ்ணுவை காலால் உதைத்து கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. பின்னர் 5 பேரும் சிறிதும் தாமதிக்காமல் விஷ்ணுவை தாங்கள் வைத்திருந்த ஆயுதத்தால் சரம் மாரியாக வெட்டியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த விஷ்ணு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அங்கிருந்து பைக்கில் தப்பிச் சென்றது. தகவல் அறிந்து வந்த போலீசார் விஷ்ணு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட விஷ்ணுவின் உறவினர் பெண்ணிடம் கொடிகாலம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவர் தகாத முறையில் பழகி வந்ததாகவும் இதனை விஷ்ணு கண்டித்தும் கோகுல் கேட்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் 1 வருடத்திற்கு முன்பாக விஷ்ணு தனது நண்பர்களோடு சேர்ந்து கோகுலை கொலை செய்துவிட்டு சிறை சென்றது தெரிய வந்துள்ளது. தற்போது ஜாமீனில் வெளிவந்த விஷ்ணுவை கோகுலின் கொலைக்கு பழிதீர்க்க கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் தலைமறைவான 5 நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்.